எல்லாருக்கும் வணக்கம். So, first I would like to thank Manjma for introducing me to the team and Manu. Uh, I think Amethyst தான் மீட்டிங் பாயிண்ட். நிறைய பேர் அங்கே தான் மீட் பண்ணியிருக்கீங்க போல். என்னையும் அங்கே தான் டேரக்டர் மீட் பண்ணார். ஸோ நரேட் பண்ண ஆரம்பித்தார். 10 minutes into the script நான் வந்து கண்டிப்பாக அந்த படம் பண்ணுறேன், ஆனால் காஸ்ட் இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் அ ஹியூஜ் ஃபிலிம் வித் அ வெரி பிக் காஸ்ட். நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் I should thank Manu and Vishnu sir for giving me the opportunity. Manu sir நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு. அண்ட் வி ஷேட், நானும் விப்பனும் என்னோட அசோசியேட் டிசைனர், ரெண்டு பேரும் வி ஒர்க் ஒரு கேரக்டர். நீங்கள் பார்த்தீங்க போஸ்டரில் எத்தனை கேரக்டர்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஒன்லி 3/4, நிறைய பேர் இருக்காங்க இன்னும். ஸோ படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். ரொம்ப ராவான ஒரு படம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஈச் கேரக்டர் emotionally you will connect to every single character who's worked in the film and who's acted in it. So theatresல பாருங்க, படத்தை என்ஜாய் பண்ணுங்க. Thank you. ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் பாராட்டினாங்க அப்படின்னா நட்புக்காகன்னு சொல்லலாம், ஒரு மேடையில் பாராட்டுறாங்க அப்படின்னா தன்னோட ஒர்க்காகன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை ஒவ்வொரு மேடையிலையும் பாராட்டியிருக்காங்க. அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் போனது ஒரு விஷயத்துக்காகவா இருக்கும், ஆனால் நீங்கள் இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலேயும் நிறைய செய்வீங்க அப்படின்றது தெரியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அவரை இப்படி கூப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. டைரக்டர் ஸ்டன் சில்வா அவர்களை இங்கே பேச அழைக்கிறோம். ஆமாண்ணே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்தாரு, நன்றி நண்பரே. எப்போவுமே நீ வந்து ஸ்டேஜில் தனித்துவமாக அழைக்கிற ஒரு ஆள், முதல்ல நன்றி அவருக்கு தான். இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். அது வந்து என்னோடய தம்பி மனுவுக்கு நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். முதல்ல என்கிட்ட வந்து பேசினாப்புல, மாஸ்டர் நான் வந்து உங்களோட பிக் ஃபேன் அப்படின்னு பேசினாப்புல. இன்றைக்கி இங்கே பேசுகிறப்போ அதே எக்ஸைட்மெண்ட், அதே ஸ்பீடு. அவர் வேலை பார்த்த இடத்துல நான் பார்த்துருக்குறேன் அவரோட டெடிகேஷன் என்ன அப்படின்னு. ஒரு 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 சின்ன வேலை கொடுத்தாலும் அதை வந்து ஒரு தவம் மாதிரி எடுத்து பண்ணுறவர். இந்த படத்தை கண்டிப்பாக 3 வருஷமாக உட்காந்து பண்ணியிருக்காரு. நானே சில திறமை சொல்ல, என்னடா வேறு எதுவும் கதை எழுதலையா தம்பி அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், இதை முடிச்சிடறேன். எப்போயுமே இப்படி தான், ரொம்ப பொறுமை, நிதானம், ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது. நான் எப்போவுமே தம்பின்னு தான் கூப்பிடுவேன். என் படத்துக்கே நிறைய சஜஷன் சொன்னாப்புல. அவர் சொல்லி தான் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு என்னோடய படத்தில். தேங்க்ஸ் தம்பி அதுக்கு. ஆமாம், நிஜமாக சொல்கிறேன். கதையில் வந்து என் படத்தினுடைய கதை விவாதத்திலிருந்து எடிட்டிங், ஃபஸ்ட் எடிட்டிங் பார்த்து, அப்புறம் மியூசிக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து, ஸோ எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ரைஸா, நீங்கள் கிளம்புறீங்க. சாரி நான் இது மறந்துட்டேன், இது சொல்லியே ஆகணும். நான் வந்து மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கன்னாலே என்னன்னு தெரியாது, கன்னாலே பயம். இந்த படத்தில் என்ன சொன்னாங்க, நீங்கள் கன், ஃபுல் படத்தில் கன்னு தான். அண்ட் ஐ வாஸ் லைக், அதெல்லாம் எனக்கு தெரியாது, கன் எல்லாம் ஐ டோன்ட் நோ. அண்ட் சார் வாஸ் லைக், என்னம்மா அப்படி தான் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், இட்ஸ் ஓகே. ஹீ வாஸ் ஸோ சில்ட் அவுட், ஸோ ரிலாக்ஸ்ட், அண்ட் ஹீ மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் மீ. அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வாட் எவர் ஐ டிட். ஸோ தேங்க்யூ சார். கையில் ஆமாம், எல்லா படத்துக்கும் அவங்க என்ன அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே எல்லா படத்துக்கும் கண்ணோட வந்துடுறேன். தேங்க்யூ ரைஜா, தனியாக ஸ்பெஷலாக வந்து சொன்னதுக்கு. அப்புறம் மனு பற்றி தான் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த படத்தை உண்மையிலே அவர் ஒரு தவம் மாதிரி பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்குள்ளே நான் வந்தது உண்மையிலே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தம்பியோட ஃபஸ்ட் படத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்கிறது என்னென்னா, இந்த படம்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தம்பி கூப்பிட்டா எந்த படம்னாலும் பண்ணுவேன். சின்னதாக மாஸ்டர் வந்து நடிங்க அப்படின்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் தான் எனக்கு அவர் அறிமுகம் முதல்ல அந்த படத்தில் இருந்தான். ஸோ அந்த படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் என்னோட எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் மாஸ்டர், இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு கைட் பண்ணுறவர் தான் அவர். அவர் சொல்கிறாரு, இவர் வந்து இப்படி கேட்பார், அப்படி கேட்கணும். எனக்கு நிறைய விஷயங்களை கைட் பண்ணி இங்கே இவ்வளோ பேரை பற்றி பேசுகிறார். பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துப்பார். அவர் வந்து கோவப்பட்டு பேசுகிற ஒரே ஆள் ஸ்ரவந்தி. ஸ்ரவந்திக்கிட்ட தான் அவரோட ஃபுல் கோபமும் இருக்கும். எப்போ பார்த்தோம் என்ன நீ இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அன்பு இருக்கும் எப்போவுமே. ஏன்னா வேறு எந்த இடத்தையும் அவர் கோச்சு நான் பார்த்ததே இல்லை.
ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி டென்ஷன் வந்தால் கொஞ்சம் ஓரமாக தனியாக உட்காந்துருப்பார், என்ன தம்பி கோவத்தில் இருக்க போல இருக்குது அப்படிமே அப்படிமே சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு அக்செப்ட் பண்ணிவிட்டு உட்காந்து இவ்வளோ அழகாக இந்த படத்தை கொண்டு வந்து கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கரெக்டான இடத்துல ரிலீஸ் பண்ண வச்சுருக்குறாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்த பிடிக்கும். அப்புறம் விஷ்ணு விஷால் சார், இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சொல்லும்போது சொன்னாங்க, நான் மாஸ்டர் இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் பண்ணதே இல்லை மாஸ்டர் அப்படி சொன்னாங்க. இப்போ ரைஸாக சொன்ன மாதிரி தான் நான் இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை மாஸ்டர், வாங்க சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க இதுக்காக மெனக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒரு சின்ன கம்போஸ் பண்ணிட்டு வந்தால் கூட மறுபடியும் போய் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட பண்ணுறது, அந்த பக்கம் தனியாக ஒன்று பண்ணுறது, இன்னொன்று பண்ணலாமா ஒன்று பண்ணலாமா, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க உடம்பை நான் பார்த்தேன். அந்த 3 இயர்ஸாக அதே உடம்பை மெயின்டைன் பண்ணி நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுவீங்களா எதுன்னு சொன்னால், அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்கிற ஃபைட் உண்மையிலே அவங்க இதுவரைக்கும் கேரியரில் பண்ணாத ஃபைட்டாக தான் இருக்கும். அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கு தேங்க்யூ சார். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் யோசித்து என்ன தான் பண்ணாலும் ஸ்க்ரீனில் பண்ணுற அவங்க தான் நம்மளை தூக்கி கொடுக்குற ஆளுங்க. நம்ம எவ்வளோ யோசித்தாலும் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ எடுத்து பண்ணுற அவங்க தான் எங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குறது. நிஜமாக எனக்கு வந்து ஃபைட்டு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா டைரக்டர் ஒன்று சொல்லுவார், அதை கேட்டுப்பேன். கேமராமேன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று கேட்டுப்பேன். நம்ம அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அது கேட்டுப்பேன். ஃபைனலாக ஹீரோ கிட்டே போகும்போது அவங்க ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. கடைசியில் அதுதான் அப்படி வரும். அதை வச்சு நாங்கள் ஏதோ பேர் எடுத்துக்கிறது. இப்படி எடுத்த பேர் தான் அந்த ஸ்டன் சில்வா பேர். தேங்க்யூ. அப்புறம் அருள் வின்சென்ட் சார், எனக்கு ரொம்ப நாள் நட்பு அவர் கூட. ரொம்ப அதான் சொன்னாங்கல்ல, எப்போவுமே பார்த்தீங்கன்னா பைக் ராஜான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த ஊருக்கு போகிறதுனாலும் ஃப்ளைட்லாம் கிடையாது அவருக்கு, பைக்கு தான். இங்கேருந்து ஹைதராபாத் சரி, இங்கேருந்து காஷ்மீர் சரி, எப்போவுமே பைக்கில் போகிற ஆள். ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு கூலாக வந்து படம் பண்ணுற ஆள், எப்போவுமே டென்ஷன் இல்லை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் இவ்வளோ க்ரூ சொன்னார் இல்லையா நம்ம டைரக்டர் சார், இதில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஃபைட்டு கோரியோகிராஃப் பண்ணேன். எல்லாருக்குமே ரைஸா வந்து கண்டுபிடிக்கிறது சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே மஞ்சுமாவுக்கு மட்டும் இந்த படத்தில் விட்டுட்டேன். ஆனால் எல்லா படத்துலையும் ஃபைட்டு தான். அந்த பொண்ணு வந்தால் போதும். ஃபஸ்ட்டு படத்தில் ஏவிஎம்மில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க ரோப்புக்கு. இப்போ நான் சமீபத்தில் பண்ணுற எல்லா படத்துலையும் ரோப்லாம் பண்ணும்போது மாஸ்டர் ரெடி, ரோப் ரெடி அப்படிங்கிற லெவல் அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டீமில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் சார் சொல்லணும், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போதான் அப்பப்போ தலை காட்டுவாங்க. சாரோட அசிஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம. எனக்கு தெரியும் அவங்க கூட இருக்கும்போது அவங்க பிள்ளைய நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு. நிறைய ரோப்பிலலாம் கட்டி இறக்கியிருக்கிறேன். நான் போய் சொல்லிட்டேன், சார் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் படத்தில் அவுட்டு பார்க்குறப்போ ரொம்ப 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 நல்லா இருக்குது. இந்த படம் வந்து சூப்பராக வரும். கரெக்டான இடத்துல ரிலீஸ் ஆகுது. நம்ம ரெட் ஜெயின் நிறுவனத்தில் உதயநிதி சார், செம்புமூர்த்தி சார் இவங்கெல்லாம் ரொம்ப கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். முக்கியமாக ஒரு ஆள் சொல்லணும், ரெபா அண்ட் அபிஷேக். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொன்னல, இதில் எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ரெபா வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அபிஷேக். அப்புறம் இந்த டீமில் உள்ள எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தம்பி பிரசன்னாவுக்கு எப்படியும் ஃபைட் மாஸ்டரு, இந்த ஆர்ட் டைரக்டர் இவங்களெல்லாம் விட ஜாஸ்தி படம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வருஷத்துக்கு 20 படம் 25 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் கேட்டப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக எடிட் பண்ணி கொடுத்து இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலை நேரத்தில் பிஸி ஷெட்யூல், இந்த பிஸி டைமில் எல்லாருக்கும் வந்து ப்ரெஸ் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். திஸ் ஃபில்ம் ஐட் சீன் மை 3 பர்த்டேஸ். அதில் ஒரு பர்த்டே வந்து லாக்டவுனில். ஸோ 3 பர்த்டே ஃபார் மீ இட்ஸ் ஓகே. அடுத்த படம் ஆட்ஸ் அப்படின்னு போயிட்டேன். ஒன் பர்த்டே பிகம் வெரி பாப்புலர். யா, ஸோ இந்த 3 பர்த்டே பார்த்தது ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் 3 years holding the film and finance, hats off to our producer and actor. More than a finance and thing, and இந்த படம் பார்க்குறச்ச உங்களுக்கே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி இன் பிட்வீன் அந்த கொரோனா கேப். இதை மீறி பாடி வைஸ், பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், இதில் ஒரு 2 வேரியண்ட் இருக்குது. அது அவ்வளோ டிசிப்ளினாக ஐ ஹவ் எவர் சீன் இன் மை கெரியர். சூப்பர், ஃபென்டாஸ்டிக், அண்ட் இட் வில் பி a remarkable film for him in his career. And Manu Anand, thank you so much. நான்
வரிசையாக படம் பண்ணிட்டு இருக்கேன். பட் பெருசாக அது வந்து ஒரு பாப்புலர் ஆகாத அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ எங்கே போனாலும் ஒரு பெரிய லார்ஜர் ஸ்கேல் ஃபில்ம் வரும்போது ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க, என்ன படம் பண்ணியிருக்கீங்க பெரிய படம் அப்படின்வாங்க. இடன் ஆஸ்க் எனி கொஸ்டின். அதே மாதிரி ப்ரொடியூசரும் சரி, விஷ்ணு விஷால் ஒரு வார்த்தையும் கேட்கல. இவர் என்ன அது எந்த வார்த்தையும் கேட்கல. தே ஜஸ்ட் அக்செப்ட் மீ அண்ட் ஈ நரேட்டட் த ஸ்டோரி ஆஸ் ஈ சைட் ஆன் த ஃபோன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது. எனக்கு சத்தியமாக புரியல. ஆக்சுவலாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சம்திங் இஸ் தேர் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கே வந்து 1 மாதம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இட்ஸ் லைக் அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மனு அண்ட் விஷ்ணு அண்ட் ஆல் மை க்ரூ அண்ட் ஐ விஷ் சூப்பர் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் திஸ் ஃபில்ம் பிகாஸ் இட் மென்ட் டு பி தியேட்டர் ஃபில்ம். பிகாஸ் அதுக்காக தான் 3 வருஷமாக அவர் வந்து he was holding this project. நான் தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன், இது அப்படி தான் பார்க்கணும். பார்க்குறவங்க எல்லாரும் சொன்னதும் அதுதான். ஸோ ப்ளீஸ் கம் டு தியேட்டர் அண்ட் என்ஜாய் திஸ் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஐ வாண்ட் டு கீப் இட் ஆஸ் ஷார்ட் as பாசிபிள். இந்த படம் வந்து என்னோடய கெரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்ஸாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு கொடுத்த மனுவுக்கு முதல் தேங்க்ஸ். அண்ட் விஷ்ணு விஷால் சார் இப்போ தான் அவர் லாக்டவுன் பற்றி சொன்னார். ஐ திங்க் லாக்டவுனில் எல்லோரும் கஷ்டப்படும் போது யூஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சார். யூ பே பண்ணி கரெக்டான டைமில் பே பண்ணி எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் யூஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் வித். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னோடய அசிஸ்டன்ட் சுரேஷ், அவரை நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் என்னாலும் ஈக்குவலாக இந்த படத்தில் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அஸ்வந்த் இல்லை. எனிவே இந்த ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங்ஸ் பற்றி சொல்லணும். மனு சொல்லியிருக்காரு வித் பெர்மிஷன். 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸில் 3 சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு சாங் தீம் சாங் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது வந்து இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற ஒரு ஸ்டார் பாடியிருக்காங்க. அந்த சாங் நாங்கள் எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணுற ஒரு ரிலீஸுக்கு. அது கருணாகரன் எழுதியிருக்காரு, லிரிக் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கருணா, தேங்க்யூ ஃபார் த லைன்ஸ். மஷூக் ரஹ்மான் அப்படின்னு ஒரு லிரிக் ரைட்டர். நாங்கள் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சூஃபி லைன்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அவரை நாங்கள் இந்த படத்தில் 2 சாங் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். அவரும் வந்திருக்காரு இங்கே. மஷூக் ரஹ்மான் சார் தேங்க்யூ. நிறைய சிங்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய சிங்கர்ஸ், சின்ன ட்ராக் சிங்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே மனு பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டியூன் ஓகே ஆகும்போது நிறைய ட்ராக் சிங்கர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பாடியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் எங்களால் ஃபீச்சர் பண்ண முடிஞ்சுது இந்த படத்தில். ஸோ மீது எல்லாருக்கும் சாரி அண்ட் நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராக் சிங்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்மளோட க்ரூ, மியூசிஷியன்ஸ், மியூசிக் க்ரூ, சிங்கர்ஸ், இவங்க யாரெல்லாம் இந்த பாட்டை வெளிக்கொண்டு வந்தாங்களோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பகவதி அப்படின்னு ஒரு லிரிக் ரைட்டரை இந்த படத்தில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல லிரிக் ரைட்டராக வருவாங்கன்னு நினைக்கிறோம் ஃப்யூச்சரில். ஸோ நரேஷ் ஐயர் பாடியிருக்காரு ஒரு சாங். இந்த மாதிரி ஒரு மியூசிக்காக ஒரு 5 சாங்குமே படத்தில் வருது. அன்எடிட்டடாக படத்தில் வருது. பிரசன்னா கிட்டேருந்து தப்பிச்சிருச்சு. ஸோ அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரசன்னா பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் பிரசன்னா தான். ஏன்னா வந்து ஒரு எல்லா சாங்கையும் என்ன ஏதாவது ஒன்று கொடுத்தாலே ஹேண்ட்ஸம் மியூசிக் போட்டு தான் கொடுப்பாரு. ஸோ அதில் ஒரு 1% நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை மியூட் பண்ணி பார்ப்பேன், அது எதனாவது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க பிரசன்னா. அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏன் மியூசிக் போட்டு கட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நான் வளர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ பிரசன்னா. அண்ட் ஃபைனலி நம்ம க்ரூ எல்லாருனாலும் இந்த படம் பெரிய இது அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ எனக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இல்லாத என்ன இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓகே பண்ண விஷ்ணு விஷால் சாருக்கு, அவருக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேசப்பட்டிருக்கு, பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் ஈஸியாக இந்த படத்தில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கூட போயிருக்கலாம். ஸோ அவர் பட் என் கூட நம்பிக்கை வச்சு ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட் பண்ணதை தாண்டி இந்த ஜேர்னியில் எல்லாருமே பெரிய லாங்கர் ஜேர்னியில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தார். எப்படி வந்திருக்கு சாங், எப்படி வந்திருக்கு, நான் எப்படி நடிச்சிருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்தா கன்வின்சிங்காக இருக்கா, இதெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். அதுக்கு ஒரு அவசியமே இல்லை. ஆனால் அது என்னையும் அந்த டீமுக்குள்ளே ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக்கில் ஏதாவது ஒன்றுனா ஒரு இந்த இடம் நீங்கள் சைலன்ஸ் விட்டுருக்கீங்களே இது எப்படி அப்படின்னு அந்த அளவு தான் அவரோட உள்ளே வரணும்னு நினைப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இது கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் நான் மனு பற்றி பெருமையாக ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருந்தார், வேறு ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் போயிருக்கும். பட் அதில் எல்லா இடத்துலையும் நான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்றத நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். வேறு யார் மாறினாலும் நான் மாறினது கிடையாது.
இன்ஃபேக்ட் அவங்க பெரிய நேம்ஸ் சொல்லும்பொழுதும் அவர் என்ன எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணியிருக்காரு. இவன் பண்ணுவான் அப்படின்னு. பெருசாக ட்ராக் ரெக்கார்ட் இல்லாமல் இருக்கிற என்ன இவ்வளோ புஷ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நான் ஐ ஓவ் யூ மோர் தென் குட் மியூசிக்னு சொல்லும்போது கூட மனு வந்து நீ மியூசிக் ஒழுங்காக பண்ணு, அது போதும், அதுக்கு மேலே எனக்கு ஒன்று வேணாம் அப்படிம்பாரு. ஸோ அண்ட் ஈவன் எஸ்டர்டே அவர் நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி எல்லாருக்கும் தேங்க் பண்ணியா, ஐ மீன் கிரெடிட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டியா, ஒருத்தர் பேர் கூட விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அந்த ஜேர்னி, இவரோட நான் இந்த மியூசிக் பண்ண ஜேர்னி நான் ரொம்ப பெருசாக செரிஷ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் அவரோட பிளான்ஸ்லாம் எனக்கு அப்பப்போ சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் மெட்டீரியல்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் உங்களை வாழ்த்துறேன் மனு. தேங்க்யூ, வாழ்த்துறேன். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்ஸ் மனு, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி சினிமா ஸ்டேஜில் தான் பேசுகிறேன். நான் எப்போவுமே ஆக்ஷனில் தான் பிலீவ் பண்ணுவேன். பட் இது விதவுட் ஆக்ஷன் நான் இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிறேன். பட் இட்ஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ பிகாஸ் ஆஃப் மை சன் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ. I am always a part of his journey, right or wrong. And இன்னைக்கு எனக்கு இது சான்ஸ் கிடச்சிச்சா ஸ்டேஜில், நான் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா இந்த ஜர்னி கம்ப்ளீட் ஆகாது. ஃபர்ஸ்ட், people who just acted as a god for my son, அது தமிழ்நாடு மக்கள் தான். தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா விஷ்ணு இந்த லெவலில் வர முடியாது. ஸோ ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு தி பீப்புள் ஆஃப் அவர் ஸ்டேட். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இவர் கேரியர் பில்டப் ஆகி இந்த ஸ்டேஜில் வந்தாச்சானா அது நீங்கள் தான், ப்ரெஸ் தான், மீடியா தான். ப்ரெஸ் மீடியா நல்லா எழுதலைன்னா யார் எவ்வளோ டேலண்ட் இருந்தானா இந்த ஸ்டேஜில் வர முடியாது. நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. Now, I treat you always, as far as Vishnu is concerned, as a semi-god. அடுத்து, இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்கணும்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் மேலே வரணும்னா, you need a godfather. And we got a godfather in the form of Red Giant, Mr. Udayanidhi Stalin and Murthy sir. Murthy sir always support Vishnu like his own child. I have seen it very closely. அதிகம் பேச மாட்டான். விஷ்ணு போய் பார்ப்பாங்க. நான் கேட்பேன், என்னச்சா சார் அதிகம் பேசலை. நான் இப்போவுமே சொல்வேன், சார் பேச மாட்டான், பட் அவர் எல்லா விஷயம் மைண்டில் தான் இருக்கும், ஆக்ஷனில் தான் இருக்கும். தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ஹிம். And last, I have seen this movie, and this movie has moved me so much. I love the team led by Manu Anand, and I congratulate them and I wish them for a grand success. Thank you. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரில. பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இங்கே வந்திருக்கீங்க. அண்ட் நிறைய நேரம் வந்து நாங்கள் பேசுகிறது பொறுமையாக கேட்டுன்னு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட் இது. நான் நினச்சேன் என்ன ஆனாலும் என்னை வந்து எப்படியாவது என்னோடய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்னு. பட் என்னால் பண்ண முடியல. எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் 2 வாரத்து மேலே பேசாதீங்க அப்படின்னு. பட் அவர் ஃபஸ்ட்டு 2 லைன்லேயே வந்து என்னை ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டார். வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் ஃபார் மீ, என் கரியரில், என் பர்சனல் லைஃப்பில். தேங்க்யூ ஃபஸ்ட்டு என் அப்பா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க மாட்டேன். நிறைய தோல்விகள் வாழ்க்கையில். நான் கிரிக்கெட் ஆரம்பித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் சினிமாலேயும், அப்புறம் நான் படிக்கும்போது. பட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன பண்ணாலும் முயற்சி மட்டும் விட்றாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த முயற்சி அவர் சொல்லி கொடுத்ததுனால நான் இன்றைக்கி வரைக்கும் இங்கே இருக்கிறேன். அண்டு நிறைய உழைச்சிருக்காரு எனக்காக. அவரோட பதவி, போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்காம நிறைய பேரை போய் எனக்காக 4 hours 5 hours வெயிட் பண்ணி ஆஃபீஸில் சந்திச்சிருக்காரு. நான் வந்து அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா இவ்வளோ பண்ணியிருப்பேனா எனக்கு தெரில. ஒருவேளை நான் என் பையன் வளரும்போது எனக்கும் அந்த ஃபீலிங் வரலாம்.
பட் ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஃபாதர் அண்ட் ஐ நெவர் ஃபர்கெட் வாட் இஸ் டூயிங் ஃபார் மீ அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ யா, தேங்க்யூ மனு. நான் வந்து மனுவை சந்திக்கும் போது அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மனு நான் வந்து நிறைய படம் பண்ணிட்டேன், பட் எனக்கு இன்னும் மனசில் வந்து ஒரு 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 விஷயம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, பட் ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அது இந்த வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராட்சசன் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் கிடச்சிது, ஒரு ஃபேம் கிடச்சிது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஃபேம் கிடச்சிது. அண்டு எங்கே போனாலும் அதை பற்றி பேசினாங்க, என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நோக்கி போயின்னு இருக்கிறேன். என்ன ஒரு ஆக்டராக வந்து சீரியஸாக எடுத்தாங்க எல்லாருமே. ஸோ இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் நான் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப புரிதல் கிடச்சிது. அதுக்கப்புறம் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ராட்சசன் ரிலீஸ்க்கு முன்னாடி எடுத்த முடிவுகள். அப்போ முன்னாடியே ஷூட்டிங் முடிச்சாச்சு. ஸோ ராட்சசன் படத்துக்கு அப்புறம் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபில்ம் முடிவு அது வந்து திரையில் வருதுன்னா அது வந்து எஃப்ஐஆர் தான். அண்ட் நான் என்ன அப்போ யோசித்தேனோ அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே, ஆடியன்ஸ்க்கும் சரி மீடியாவுக்கும் சரி பார்க்குற அத்தனை பேருக்கும் அது தெரியும். நான் ஒரு சீரியஸ் ஆக்டராக வந்து இனிமேல் என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும், இது வரைக்கும் பண்ணாத சில விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஹீரோக்கு வந்து ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மனுக்கிட்ட நான் சொல்லும்போது இப்படி தான் எங்கள் கான்வர்சேஷனை ஆரம்பிச்சது. அப்போ அவர் ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு நான் சொன்னதை விட ஒரு 4 ஸ்டெப் மேலே இருந்தது. நான் சொன்னேன், எடுத்த உடனே இந்த ஜம்ப் இங்கேருந்து இங்கே அடித்தா எப்படின்னு எனக்கு தெரில, வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வந்து இந்த கதை வந்து 20 மினிட்ஸில் சொன்னார். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் கேட்டார் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சையத் முகமது, அவன் வந்து 20 வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நாங்கள் 20 வருஷமாக பழகும்போது நாங்கள் என்றைக்குமே அவன் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்துன்னு யோசிச்சதே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு க்ளோஸ் நட்பு எங்களுக்கு இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் என் கூட நின்னான். அது வந்து கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, என் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஐ மீன் ஒவ்வொரு இடத்துல என் கூட இருந்தான் அவன், நானும் அவன் கூட இருந்தேன். நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அவன் ஐ மீன் நான் என் லைஃப், சினிமா லைஃப், கிரிக்கெட் லைஃப்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். ஆப்வியஸாக சினிமா வந்தப்புறமா அவனுக்கு அந்த சினிமா பற்றி எதுவுமே தெரியாது, சினிமா பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அவன் லைஃப் பற்றி பேசியிருக்கான். அவன் லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ், அவன் சையத் முகமதுங்கிறதுனால சில இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வளர்த்த விதம் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு விதம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது கிடையாது, மாடு மேய்ச்சி படித்து சம்பாரித்து அங்கேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவர் சொன்னது என்னென்னா, மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம், ஜாதி மதம் மொழி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்று ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்ததுனால அந்த லைஃப் பிரச்சனைகள், இந்த ஜாதி மதம் மொழினால் இருக்கிற பிரச்சனைகள் அவர் நிறைய பார்த்துருக்காரு. அவர் அவ்வளோ விஷயம் சொல்வார் என்கிட்ட. இப்போ கூட நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படிலாம் வந்து இந்த பிரிவு உண்டாக்கி எவ்வளோ வயலன்ஸ் நடக்குது, எவ்வளோ ஹேட்ரட் இருக்குது, எவ்வளோ கரப்டாக இருக்காங்க, எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது எல்லாரோட மைண்டில் அப்படிங்கிறது. ஸோ அது அப்படி சொல்லி தான் வளர்த்துருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பா வீட்டில் இருக்க மாட்டார், எங்கே போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அது என்னென்னு விசாரிக்கும் போது தான் தெரியும், ஒரு சின்ன மேட்ரு, அது வந்து ஒரு ரொம்ப சின்ன மேட்டராக இருக்கும். அது வந்து ஃபெய்த், ஒரு சின்ன ஃபெய்த் விஷயமா இருக்கும், ஒரு கம்யூனல் ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஆழமாக பதிச்சு, ஐ மீன் உள்ளே ரொம்ப ஆழமாக இருந்தது இந்த ஃபீலிங். ஸோ என் ஃப்ரெண்டு கூட நான் வளர வளர நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நான் இந்த கதையோட கனெக்ட் பண்ணேன். ஆமாம் இல்லை, இது உண்மை இல்லை, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல விஷயம் ஒரு படம் மூலியமாக சொல்லி அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது? அண்ட் நான் நினச்ச மாதிரி ஒரு சீரியஸ் ஆக்டராக நான் இதில் தெரிவேன், ஒரு ஹீரோவாக நான் என்ன பண்ண நினச்சேனோ அதுவும் இதில் தெரியும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஆனால் தட் வாஸ் த டைம், எல்லாருக்கும் தெரியும் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால பயங்கர டவுனாக இருந்தேன். அப்போ மனு கிட்ட ஒரு ப்ரொடியூசராக நான் இதை டேக் ஓவர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் சொன்னேன், மனு இதை நான் பண்ணுறேன், ப்ரொடியூசர் பண்ணுறேன். அது அவர் ஏன் இது சூஸ் பண்ணாருன்னு அவர் சொன்னார் எனக்கு தெரிலன்னு நான் சொல்கிறேன். அவரோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த படம் ட்ராப் ஆகிற ஒரு ஐ மீன் அந்த ப்ரொடியூசரால் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் உங்களை பார்க்கணுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார்.
வாங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னேன். அப்போது வந்து பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் இந்த டைமில் போகவே இல்லை. ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் நான் போகவே இல்லை. சரி வாங்க நான் ஆஃபீஸ் வந்துடுறேன். ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் இல்லை, ஆஃபீஸ் வந்துடுறேன்னு சொன்னேன், நீங்கள் வாங்க. ஸோ ஐ வென்ட் டு மை ஆஃபீஸ் அண்ட் அவர் உட்காந்து சொன்னார், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே நடந்திருக்கு, பட் ப்ரொடியூசரால் இது கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில அப்படின்னாரு. ஸோ நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது படம் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னார். ஒரு புது இயக்குனர் என்னன்னா எப்படியாவது ஒரு ஹீரோவை உள்ளே கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசரோட லாக் பண்ணி படத்தை ஆரம்பிச்சிடணும் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர் அது பார்க்கல. என்கிட்ட ரொம்ப நேர்மையாக உண்மை சொன்னார். அந்த உண்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இடத்துல தான் நான் முடிவு பண்ணேன், நான் இந்த படம் இந்த டேரக்டரோட தான் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்தா எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அவரை பிலீவ் பண்ணதோட, அவர் கதையை பிலீவ் பண்ணதோட அவரை தான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். கதை ஆப்வியஸாக நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அவர் எப்படி எடுப்பாருலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா, எல்லாம் பிளான் பண்ணி ப்ரொடக்ஷன்லாம் பிளான் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆமாம் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னேன். அப்புறம் சரி ஓகே அதை விட்டுருங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசராக பேசினேன். எனக்கு 2 ரோல், ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி நான் அந்த டைம் இப்போ இது வரைக்கும் இருக்கிறேன். யாருக்கு நான் ப்ரொடியூசராக பேசுகிறேன்னு புரியாது, எப்போ நான் வந்து ஹீரோவாக பேசுகிறேன்னே புரியாது. அது ஒரு பெரிய போராட்டம் எனக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. இப்போ நான் ஹீரோவாக பேசுகிறேன், இப்போ நான் ப்ரொடியூசராக பேசுகிறேன்னு. அப்போ ஒரு ப்ரொடியூசராக பேசுகிறப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு தெரியும் என்னோட 2-3 படம் வந்து சில ரிலீஸ் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பாக கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு படம் சரியாக போகல, ஒரு படம் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு படம் நான் கடைசி முயற்சி எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த 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 மொமெண்ட் எனக்கு லைஃப்பில் எல்லாமே ஒரு லாஸ்ட் ஃபைனல் ட்ரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இது கடைசி முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமேல் நான் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போவேனா இல்லையாங்கிற இந்த படத்தோட கையில் இருக்குது, படத்தோட அவுட்புட்டில் இருக்குது, படத்தோட பிஸ்னஸில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை மட்டும் கையெடுத்து கும்பிட்டேன், அதை மட்டும் நான் காப்பாற்றிடுங்க அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி நான் 4 படம் இதுக்கப்புறம் கமிட் பண்ணி ப்ரொடக்ஷனாக வந்து போயின்னு இருக்கிறேன். ஸோ அப்போது நான் அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி எந்த அளவுக்கு அவர் எனக்கு வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்காருங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 2வது படம் முடிச்சிட்டேன், அடுத்த 3 படம் லைனப் பண்ணி வச்சுருக்கிறேன். மார்ச்சில் ஷூட்டு, ஆக்சுவலாக February 11 ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கணும், படம் ரிலீஸுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளிட்டேன் அந்த ஷூட்டை. அடுத்தது வந்து பிரவீன் டைரக்டர் இங்கே உட்காந்துருக்கிறாரு, அவரோட தான் அடுத்த படம். திருப்பியும் மனுவோட சேர்ந்து படம் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய லைனப்பு, எல்லாமே என் ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனாக ஒரு நம்பிக்கை கொடுத்த மனுவுக்கு அன்றைக்கி நான் அந்த வார்த்தை பேசினேன். இன்றைக்கி எனக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ப்ரொடியூசராக அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்த மனுவுக்கு நான் லைஃப் ஃபுல்லாக எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. மனு அவர் மட்டும் அது கொண்டு வரல, அவர் கூட ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க ஒரு பேக்கேஜ் டீலாக. அது யாருன்னா ஸ்ரவந்தி. நான் சொன்னேன், நான் ரெடியாக இல்லை மனு, 1.5 வருஷமாக நான் எதுவுமே பண்ணல, நான் ரெடியாகவே இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, என் டீம் இருக்குது பட் நான் அப்படியே உடஞ்சிருச்சு இது அப்படின்னு. ஸோ அவர் ஸ்ரவந்தி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டு வரேன், கௌதம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி வாங்க கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எனக்கு என்ன லேர்னிங் ஒரு 12 வருஷத்தில் 10 வருஷத்தில் இருந்ததோ, இன்றைக்கி இந்த 2 வருஷத்தில் அவங்களுக்கு அந்த மொத்த லேர்னிங் கிடச்சிருச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. கிட்டத்தட்ட என் சிஸ்டரோட இடத்த எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். என் சிஸ்டர் என் ப்ரொடக்ஷனில் அந்த இடத்த எடுத்துக்கணும்னு நான் நினச்சேன். அவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. என்னோடய சிஸ்டரோட இடத்த அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி என்னால் வந்து அவங்கள முழுசாக 200% நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு முழுசாக நம்புகிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம். ஸோ மனு இதுவும் பண்ணார். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக அவருக்கு தெரியும் என்னோடய ட்ராவல் என்னென்னு, எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ப்ரோ கொஞ்சம் பெருசாக யோசிங்கன்னு சொல்லுவார். நான் நினச்சேன் பெருசாக யோசிங்க சொல்கிறது வந்து அவருக்கு பட்ஜெட் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக தான் கேட்குறாருன்னு நினச்சேன். இதுதான் வந்து சினிமாவில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் சொன்னேன் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, நான் ஏன் பெருசாக யோசிக்கணும், இல்லை நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் ஆமாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு லைஃப்பில், பெருசாக யோசிக்கிறதுல சம்டைம்ஸ் இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் ரொம்ப டேலண்டடு, அதை நீங்கள் நம்புங்க அப்படின்னுவார். இல்லை கரெக்டு பட் ஓகே இது பண்ணால் போதும் அப்படின்னு. இல்லை திங்க் பிக், எப்போ பெருசாக யோசிப்பீங்க, இதுக்கு மேலே எவ்வளோ டைம் இருக்குது பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னுவார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த படம் இது வரைக்கும் ஒரு 250 பேர் பார்த்துருப்பாங்க.
அவர் என்ன அன்னைக்கு சொன்னாரோ எல்லாருமே என்னை பாராட்டினாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. நீ பயங்கரமாக ஒரு ஆக்டராக மாறி இருக்க. தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, ராட்சசன் விஷ்ணு விஷாலுக்கும் எஃப்ஐஆர் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு ஆக்டராக நான் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஆக்டர் அதை சொல்லும்போது மனு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை கீப் அப் பண்ணார். என் கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை பார்த்தாரு. ஏன்னா எங்கள் டீம் வந்து நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை, அண்ட் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவே வேலை பார்த்துன்னு இருக்கிறாரு, ஒரு டைரக்டரை மீறி. இதெல்லாம் மனுவை பாராட்டிட்டேன். ஆனாலும் மனு நானும் போட்ட சண்டை மாதிரி நான் வாழ்க்கையில் எந்த டைரக்டரோடையும் போட்டது கிடையாது. அவ்வளோ சண்டைனா சண்டை. ஆனால் என்றைக்குமே க்ரியேட்டிவாக சண்டையே வராதுங்க, வரவே வராது. ஒரு இடத்துல க்ரியேட்டிவாக வராது. அப்ரோச் இப்போது அந்த சண்டைகள் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோவிட் தான், அந்த டிலே தான். ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டரு, அவருக்கு பயங்கர பயம், ஒருவேளை இந்த படம் ஓடிடியில் வந்துருமோ. அவ்வளோ வருஷமாக ஒரு கனவு காண ஒரு டைரக்டர், எப்படியாவது என் படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்துடணும் அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஏங்க நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, ஏன் பயப்படுறீங்க? இல்லை என்கிட்ட 4 பேர் சொன்னாங்க நீங்கள் ஓடிடி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க ஓடிடி பேசலைங்க, படம் காமிச்சுன்னு இருக்க பிஸ்னஸ்க்காக. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பட் ஐ டோன்ட் பிளேம் him at all, such a sweet heart. And என்னைக்கு வரைக்கும் he has been with me very strongly, stood with me like a pillar. I think if every producer-க்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சாங்கன்னா அவங்க லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கங்க்ராட்ஸ் மனு ஃபார் தேட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இட்செல்ஃப். நீங்கள் கிளம்புங்க, சென்சார் பண்ணோம் தெலுங்கு, ஸோ ஹேஸ் டு கோ. இதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். நான் மீதி எல்லாரை பற்றி வந்து தேங்க்ஸ் மீட்டில் பேசிக்கிறேன். ஒரு சக்ஸஸ் மீட் கிடைக்க வந்த படத்துக்கு நான் நம்புகிறேன். அந்த கான்ஃபிடென்ஸோடு தான் நான் இங்கே நிற்கிறேன். அண்ட் மை என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க் வெரி 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 ஹார்ட். ஏன்னா இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட்லேருந்து எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் இவ்வளோ டைம் கிடச்சதுனால நிறைய ஒர்க்கு, நிறைய இன்புட் இருந்தனே இருந்தது. எந்த வேர்ஷனும் யாருக்குமே பூர்த்தி ஆகலை. அடுத்தது பண்ணோம், இன்னும் பெட்டராக பண்ணோம். ஸோ நிறைய வேலை பார்த்தாங்க. ஸோ என்டையர் டீம், டெக்னிக்கல் டீம், அவங்க எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாரையும் இது எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம். ஆனால் படம் வெளியே ஒழுங்காக வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசினாலும் யாருக்குமே புரியாது, தெரியாது. அது வந்து அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி. நான் பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உதயநிதி ஸ்டாலின் அவர் அண்ணன், சாரா அண்ணன் கூப்பிட்றதா எனக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும். அவர் வந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இப்போ இல்லை, குலநெறி கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி சார் தான் எனக்கு ரிலீஸ் பண்ணியே கொடுத்தாரு. அங்கேருந்து தான் என் லைஃபே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் மூர்த்தி சாருக்கும் உதயண்ணாக்கும் வாழ்க்கை பூரா பத்தாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்கள பற்றி எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு உதயண்ணா. நல்ல படங்கள் பண்ணால் நீ வளர்ந்துருவ அப்படின்னு. அதே மாதிரி நான் பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் என் கரியரோட ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லேயே. காரணம் வந்து மூர்த்தி சார். அவரோட ஆஃபீஸில் போய் உட்காந்திங்கன்னா அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்னு ஒன்று வரும். குலநெறி கூட்டம்லேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் நீர் பருவே, சார் படம் நல்லா போகுது, அப்படியா, இந்தா பாருப்பா, அவ்வளோ பேர் தப்பா படம் பார்க்குறாங்க, நீங்கள் 4 தேட்டரில் பார்த்து படம் நல்லா போகுதுன்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாள் கழிச்சு படம் அப்படியே கூட்டம் ஏறிச்சு. இப்போதாப்பா ஏறி இருக்கு, இப்போதாப்பா மக்கள் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு போய் பார்ப்பேன், இப்போதாப்பா காசு வந்துடும், போட்ட காசு வந்துடும் அப்படின்னுவார். இன்னொரு 4 நாள் கழிச்சு இப்போதாப்பா லாபமே தொட போகுது. அப்போது நம்ம நினைப்போம் படம் ஒரு ஃபஸ்ட் டேவே வந்து ஒரு 4 தேட்டரில் பார்த்து படம் பயங்கரமாக ஓடுதோ அப்படின்னு நினைப்போம். அது கிடையாதுங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஒரு ப்ரொடியூசரோட ரிகவரி ப்ராஃபிட்டில் போகிறதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் வந்து என்னோடய லேர்னிங். ஒரு ஹீரோவாகவும் அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப யோசிப்பேன். அண்ட் நான் ப்ரொடியூசராக மாறினதுக்கு காரணமும் அந்த லேர்னிங் தான். அந்த லேர்னிங் இல்லைன்னா ஒரு வேளை நான் ப்ரொடியூசராகவே இருந்திருக்க மாட்டேன். ஸோ மூர்த்தி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த படம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் டேரக்டர்கிட்ட எல்லா ஷோ ப்ரிவ்யூ போடும்போது டேரக்டரை கூப்பிடுவேன். இந்த ஷோ மட்டும் மூர்த்தி சார் பார்க்கும்போது வராதிங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். அவர் 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார். நீங்கள் குழம்பிடுவீங்க. இவ்வளோ நாளாக படங்க நல்லா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு அப்படியே நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. ஏன்னா ஒரு வேளை படம் நல்லா இல்லையா, அவருக்கு பிடிக்கலையோலாம் தோணும்.
ஸோ அதனால் வராதிங்கன்னு சொன்னார். அவ்வளோதான் அவர் பேசுவார், அதுதான் அவரோட கேரக்டர். பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார். அதே மாதிரி ராஜாண்ணா, அப்போ அங்கே தான் வரேன், நீங்கள் ஞாபகப்படுத்த தேவையில்லை, எனக்கு தெரியும். ராஜாண்ணா வந்து ரெட் ஜெண்டில் தான் இருக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டு. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் அங்கே தான் அவரோட டேபிளில், மூர்த்தி சார் டேபிளில் தான் உட்காந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் நான். மூர்த்தி சார் சொல்லுவார், நான் உனக்காக பண்ணல, ராஜாக்காக தான் பண்ணுறேன்னு அவர். அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜனா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய எங்கே இருக்கீங்க தெரில, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்போது. அண்ட் இதோட நான் பேசுகிறது முடிச்சுக்கிறேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். 11th அன்னைக்கு வந்து படம் February 11th ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில், தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ தெலுங்குல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி தேஜா சார் ஒரு பெரிய ஹீரோ, படம் பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சிது, அவர் ரிலீஸ் பண்ணுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கதை நல்லா பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த கதை நான் மட்டும் இல்லை, என் கூட உட்காந்து தங்கதுரை சார் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவார். அது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பேர் கிடச்சிருக்காது. ஒரு ஃபேமிலி மெம்பர், எனக்கு ஒரு மேனேஜர் ஹீரோ ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவருக்கு வந்து முழுசாக என் ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரியும், என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். கொண்டாடுவார் என்னோடய சக்ஸஸை. அந்த மாதிரி ஒரு மேனேஜர்னு சொல்ல முடியல என்னால், ஒரு காட்ஃபாதராக கிடச்சதுக்கு எனக்கு பயங்கர பெருமை, சந்தோஷம். அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். சாரி, ஏன்னா நான் 2 வருஷம் கழிச்சு அது இருக்கிற எல்லா விஷயமும் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். இன்னொன்று, நம்ம திருப்பி எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு, நீங்கள் ப்ரெஷ் ஷோக்கு முன்னாடி திருப்பி நமக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது மீட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எப்போ போலையும் என்னோடய படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. இதுக்கும் அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பு கொடுத்துருக்கீங்க. நான் அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பாக அடுத்து சக்ஸஸ் மேடையில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். நன்றி.